ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் வீட்லேயே ரொம்ப சுலபமாக பன்னீர் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். இந்த பன்னீரை வச்சு நம்ம நிறையா ஸ்வீட் ரெசிபீஸ், அப்புறமா குழம்பு வெரைட்டி, நார்த் இந்தியன் கிரேவியெல்லாம் நிறைய பண்ணலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பன்னீரை நம்ம எப்படி வீட்டில் ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1.5 லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பால் பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது. இப்போ இதில் ஆடை லைட்டாக சுண்டும். இந்த ஆடையை வேணால் நீங்கள் வெளியே எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து ஏதாவது வெண்ணெய் செய்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அப்புறமா கொஞ்சம் இப்போ பால் திரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மறுபடியும் ஊற்றிக்கலாம். மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா பெரிய கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். நமக்கு நல்லா துளி துளியாக சின்ன சின்னதான பன்னீர் தான் நமக்கு வேணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ஃபுல்லாக நமக்கு பன்னீர் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ எல்லா எலுமிச்சம்பழம் சாறையும் சேர்த்துடலாம். இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் நான் சேர்க்குறேன். சில நேரங்களில் கொஞ்சம் அதிகமாக கூட தேவைப்படலாம். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மேலே ஒரு ஃபில்டர் வச்சுருக்கேன். இந்த ஃபில்டருக்கு மேலே நல்ல மெல்லிசான ஒரு காட்டன் கிளாத் போட்டுக்கலாம். இப்போ இதை ஊற்றிடலாம். இப்போ இப்படி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை தண்ணியில் நம்ம இதை அலசிடணும். ஏன்னா நம்ம அந்த எலுமிச்சம்பழத்தோட ஸ்மெல் வரும். நல்லா பச்சை தண்ணியில் அலசிடுங்க. இப்போது இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் நமக்கு போகணும். இது போல் லைட்டாக அமுக்கிக்கோங்க. என்ன ஷேப்பில் வைக்கிறீங்களோ அதே ஷேப்பில் தான் நமக்கு பின்னாடி கிடைக்கும். ஷேப்ஸ் கரெக்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறமா இதை இது மேலே ஒரு வெயிட்டான ஏதாவது ஒரு பொருளை மேலே தூக்கி வச்சிடலாம். இது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். இது இந்த மாதிரி பண்ணுறது நமக்கு கெட்டியான பன்னீர் கிடைக்கும். இது குழம்பெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ரசகுல்லா, ரசமலாயெல்லாம் பண்ணுறீங்கன்னா இப்படியே இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம ஒரு பக்கம் தொங்க விட்டு கட்டிடணும். அப்போ தான் சாஃப்டான பன்னீர் கிடைக்கும். இப்போ இது இப்படியே வச்சிடலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் பன்னீர் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், நல்லா ஃபார்ம் ஆகி சூப்பராக நல்லா கெட்டியாக இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா ரெடி பண்ணியாச்சு பன்னீரை வீட்லேயே. இப்போ இது நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஓரங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படி தான் இருக்கும். அதை விட்டுட்டு அதை ஏதாவது இந்த பன்னீர் பராத்தா அது மாதிரிலாம் பண்ணுறப்ப துருவி பயன்படுத்திக்கலாம். மற்றதான் இந்த சென்டர் பீஸ் எல்லாத்தையுமே நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியான பன்னீர் ரெசிபியை நம்ம வீட்லேயே தயார் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ பீஸ் போடுறேன். இந்த எட்ஜஸில் இருக்கிற அந்த இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் தெளிவாக பீஸ் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பசும்பாலில் செஞ்சுருக்கேன். இந்த பன்னீர் கடையில் வாங்குகிற ஃபுல் க்ரீம் மில்கில் கூட நீங்கள் பண்ணலாம். நல்லா கெட்டியாக கிடைக்கும். இது தண்ணி சேர்க்காத பசும்பாலில் நான் பண்ணியிருக்கேன். அதனால தான் லைட் எல்லோயிஷ் கலரில் வந்திருக்கு.
நான் இதை வச்சு பாலக் பன்னீர் ரெசிபி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கரெக்டாக இருக்குது கடையில் வாங்குற மாதிரி. அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி பன்னீரை வீட்டில் ரெடி பண்ணி குழம்போ இல்லை ஸ்வீட் ரெசிபியோ எல்லாமே பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம ஈஸியாக இதை பண்ண முடியும். கடையில் வாங்குறத விட பாதி ரேட் தான் நமக்கு இதை செய்யும் போது வரும். செஞ்சுட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.